சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஒரு ஜோதிட அற்புதத்தை நம் அனைவருக்கும் கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவருக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிகழ்வு ஒன்று நான் கேள்விப்பட்டேன். அது நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால அதை பற்றி நம்ம இதில் பேசலாம். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று, ஒரு 10 கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு அற்புதமான ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி அது பேக்கிங் ஆகி அது வெளியில் வரும். அதில் ஒரு பிரச்சனை ஒன்று அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பேக் பண்ணி வெளியில் வரும்போது இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன் பண்ணப்பட்ட ஃபேக்ட்ரி. இது ஒரு 100 பாக்ஸ் வெளியில் வந்ததுன்னா ஒரு 4 பாக்ஸில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான அந்த பொருள் பேக் ஆகாமையே வந்துடுது. அதாவது காலிப்பட்டி வருது, அதுக்குள்ளே அந்த பொருள் விழணும். அதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அது. ஆனால் ஒரு 100 பெட்டியில் ஒரு 4 பெட்டி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பொருள் எல்லாமே வெளியில் வந்துடுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க பேக் ஆகிடுதுன்னு நினச்சி இது பண்ணி அனுப்புவாங்க. பார்த்தா அது கம்ப்ளைண்ட் வரும். 4 பாக்ஸ் காலியாக இருந்தது, 100 பாக்ஸில் 4 பாக்ஸ் காலியாக இருந்ததுன்னு கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்த்தாங்க. சரி பண்ணுறதுன்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை கேட்கும்போது என்ன கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 4 கோடி ரூபா செலவில் இதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்தாங்க. அப்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய, ரொம்ப வருஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு வயசான ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு தீர்வு இதுக்கு நான் சொல்கிறேன். நான் 4 கோடியில் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. என்ன விஷயம் சொன்னார்னா அவர், அந்த காலிப்பட்டி வருது, அதுக்குள்ளே அந்த பொருட்கள் விழுந்து வெளியே வரக்கூடிய ஒரு இடத்துல கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1/2 மீட்டர் தூரத்துலையோ 1 மீட்டர் தூரத்துலையோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேனு ஓட வைக்கும்போது அந்த ஃபேன் என்ன பண்ணும், அந்த பெட்டிக்குள்ள பொருள் இருந்ததுன்னா பெட்டி அப்படியே நகர்ந்து கன்வேயர் பெட்டில் அடுத்ததுக்கு போயிடும் லேபிள் பண்ணுறதுக்கு. அதே இது பெட்டி காலிப்பட்டியாக இருந்தால் என்ன பண்ணும், காலிப்பட்டி இந்த ஃபேன் பக்கத்தில் வரும்போது பெட்டிக்கு இது பண்ணி போய் கொஞ்சம் தூரம் பறந்து போய் கீழே விழுந்துடும். இது ஒரு அற்புதமான சொல்யூஷனாக இதுவாச்சு பாருங்க. ஒரு 4 கோடி ரூபா தீர்வு இது. அது இந்த ஃபேக்ட்ரியில் இவர் அனுபவிச்சார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபேனுக்கு ஒரு 10,000 ரூபா கூட செலவாயிருக்காது. அந்த ஃபேனை வச்சு இது பண்ணும்போது இந்த பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எளிமையான தீர்வுகளை வச்சு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண முடியுமானா முடியும். அது போன்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு முறை தான் ஏஎல்பி ஜோதிடம். அந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எளிமையான நிறைய தீர்வுகள். ஏஎல்பி ஜோதிடம் முழுக்க எளிமையான தீர்வுகள் தான். இதில் ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணு, 50,000 ரூபா செலவு பண்ணு, 1 லட்சம் ரூபா செலவு பண்ணு, அந்த மாதிரியான பரிகாரங்கள் ஏஎல்பி முறையில் இல்லை. எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு எளிமையான தீர்வுகள் ஐயா ஆயிரக்கணக்கான தீர்வுகள், லட்சக்கணக்கான தீர்வுகள் ஐயா கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த ஒரு அற்புத வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு நமக்கு கொடுக்குது. இந்த ஏஎல்பி ஜோதிடம் படிக்கிறது கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். இது போன்ற ஒரு அற்புத வாய்ப்பை நமக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.